அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது நான் இப்படி தான், நான் இப்படியே தான் வாழ வேண்டியது, நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரி, இந்த உலகத்தில் இருக்கிறது உலகத்தில் தான் தப்பு இருக்குது, உலகத்தை மாற்றினா தானாகவே சந்தோஷமாக வாழலாம், இல்லைனா நல்லா வாழலாம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அப்படி இல்லை. ஏன்னா இந்த நேரத்திலையும் நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்தால் இதுதான் சரி, நான் தான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்போதுமே எல்லா நேரத்துலையும் எனக்கு தான் பிரச்சனை வருது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற விதம் இருக்குது. உலகத்துலனா உலகம்னு சொல்கிறது ஒரு விதம். அந்த விதத்துக்கு நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு முடிஞ்சால் இந்த உலகத்தை இருக்கிற விதத்துக்கு வாழ்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த இயற்கைன்னு சொல்கிறது, இந்த இயற்கைக்கு நம்மளும் அடிமையாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இயற்கைக்கு அடிமையாக இருக்க முடியாத நம்ம இயற்கை வேறு, நம்ம வேறுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த இயற்கையிலிருந்து பிரிஞ்சு நம்ம தான், நம்மளோட பிரச்சனை தான், எனக்கு இந்த இயற்கையில் தான் பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் இந்த இயற்கை சொல்கிறதே நான் தான், இயற்கைன்னு சொல்கிறது நம்மளே தான். அப்போ இந்த இயற்கையிலிருந்து பிரிஞ்சு எடுக்கிறதுக்கு நான் என்னென்னு ஒன்று இருக்கிறது இல்லை. நல்லா நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளுக்கு வருவது நம்மளோட பிரச்சனை, நம்ம குடும்பத்தோட பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை அப்படின்னு பிரிஞ்சு எடுக்கலாம். ஆனாலும் அந்த மூணுல இருந்தும் நம்மளுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை நம்மளோட இருக்கிறது தானே. அப்போ நம்மளோடையோ நம்ம குடும்பத்திலேயோ என்னோடையோ பிரச்சனை தானே பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை சாவுன்னு சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாவர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆனாலும் அதிலிருந்து அந்த சாவுல இருந்து பிரிஞ்சு நம்மளுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நடந்தால் நம்மளுக்கு தானாகவே துக்கம் வருது. ஆனால் அந்த பொதுவான விஷயம்னு தெரிஞ்சால் தானாகவே துக்கம் வருமா இல்லை? துக்கம் வருமா இல்லை? நல்லா நினச்சி பாருங்க. அப்போ நம்மளோட பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லை, இந்த இயற்கையில் இருக்கிற பிரச்சனையும் இல்லை. நம்மளோட பிரச்சனை நம்மளே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னோட உலகம், என்னோட குடும்பம், நான், என்னோட குடும்பம், என்னோட மக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழும்போது தானாகவே நம்மளுக்கு துக்கம் உண்டாகும். ஏன்னா நம்ம தான் இந்த துக்கத்தை உண்டாகிறது. துக்கம் வெளியே எங்கேயும் நடக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. யாரோ செத்து போனாங்கன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நினைப்பு வரும்? யாரோ செத்து போனாங்க அப்படின்னு யாராவது சொன்னால் அது பிரச்சனை இல்லை தானே. ஆனாலும் அதில் இருந்து அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் செத்துருக்குறாங்க நான் நினைக்கிறேன்னு யாராவது சொல்கிறாங்க. அப்போ யாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்போவே நமக்குள்ள ஒரு துக்கம் உண்டாக்கி வருவது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் சொந்தக்காரவங்க தான், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட சொந்தக்காரவங்க தான் செத்து போனாங்க. அப்போ தானாகவே அந்த துக்கம் ஜாஸ்தி ஆகுமே. அவங்க என்னோட உறவாளிங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட சொந்தக்காரவங்க யாராவது சொல்லுவாங்க, அது உங்களோட நெருங்க கிட்ட இருக்கிற ஒரு சொந்தக்காரவங்க, உங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா யாரோ சரி உள்ளேயோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த துக்கம் ஜாஸ்தி ஆகும் தானே. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நீதி தானே மரணம்னு சொல்கிறது, சாவுன்னு சொல்கிறது. அது ரெண்டும் விட்டு நம்ம நினச்சா என்னோட ஆள், என்னோட அம்மா, என்னோட புள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிரிஞ்சு எடுத்தது தானே பிரச்சனை. அந்த பிரிஞ்சு நம்மளோடன்னு எடுத்தது அப்போ எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது. ஏன்? இந்த உலகத்தை உலகத்தில் இருந்து பிரிஞ்சு எடுக்கிறது, பிரிஞ்சு யோசிப்பு வர்றது தானாகவே நம்ம மனசுக்கு இருக்கிற ஒரு பொதுவான லட்சணம், பொதுவான விஷயம். அது பொதுவான விஷயம்னு தெரியாதனால நம்ம தானாகவே துக்கப்படுறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும் நம்மளுக்கு கஷ்டம் துக்கம் தான் கொண்டு கொடுக்கறது. அந்த கொண்டு கொடுக்குற கஷ்டமும் துக்கமும் கொண்டு கொடுக்கறது நம்ம இந்த இயற்கையில் எதுவும் இல்லை. நம்ம பிரிஞ்சு நம்மளோடன்னு எடுத்ததுனால தான் நம்மளோட பொருட்கள் தான் காணாமல் போகிறது. நம்மளோட துக்கம் கொண்டு வருது நம்மளோட பொருள்கள் காணாமல் போகும்போது தான். இல்லைனா பொருள்கள் காணாமல் போகும்போது துக்கம் வராது. அது எனக்கு தெரிஞ்சவங்களோட இல்லைனா எனக்கு தெரிஞ்சதுன்னு இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனையாக இருக்கிறது. யாராவது இறந்து போனாலும் அந்த இறந்து போனது என்னோட ஆள், எனக்கு தெரிஞ்ச ஆள், அதில் பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்சது என்னோட தான் பிரச்சனை. எல்லா நேரத்திலையும் இருக்கிற பிரச்சனை
இல்லை யாராவது சாவு பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கோ எனக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கோ நடத்தான் தான். காணாமல் போகிறதும் பிரச்சனை வருது, என்னோடையோ எனக்கு தெரிஞ்ச ஆள்களோடது இருந்தால் தான் பிரச்சனை வருது. அப்போ அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ஒன்று இருக்கிறது, அதான் எனக்கு தெரிஞ்சவங்களோட. ஆனாலும் என்னோடன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் பொருட்களோ உங்களிடம் சொல்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அப்படி உறுதியாக சொல்ல முடியுமா? எங்களோட நண்பர்கள், என்னோட உயிரினர்கள், எனக்கு தெரிஞ்சவங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்கா? அப்படி இருக்கிறதுனா அவங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அதுதான் என்னோட அம்மா, அதுதான் என்னோட அப்பா, இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு துண்டு இருக்கா? அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கிறது இல்லை. அது உங்களோட மனசில் உண்டாகிறது மட்டும்தான். அப்படி மனசில் உண்டாகிறது உங்களுக்கு மனசில் உண்டாகிறதுலேருந்து ஏதாவது எடுக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது யோசிக்கிறதுக்கு கொடுக்கறது தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் துக்கம் வெளியிருந்து எந்த விதத்திலையும் துக்கம் கொண்டு வந்து கொடுக்கறதே இல்லை. நம்மளே தான் நம்மளோட துக்கம் உருவாக்குறது. நம்ம தான் துக்கம் உண்டாக்கி அது பின்னாடி ஓடி 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 துக்கம், எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது, எனக்கு எவ்வளோ துக்கம் வருதுன்னு நினச்சி நம்மளே தான் துக்கப்படுறது. அந்த நம்ம துக்கப்படுறது கொஞ்சம் நிப்பாட்டி நல்லா நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் எப்படியாவது இந்த உலகத்தில் இருந்து வெளியே துக்கம் கஷ்டம் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, அந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வருவதே இல்லை. அந்த பிரச்சனைகள் வருவதே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையே தெரியாத நாள். அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.